ஓகே, இப்போ 26 சம்ஸ் பாருங்கள். ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ தட்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோப்போட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நமக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இது ரெண்டுத்தோட ஆன்சரும் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா இது வந்து கொலினியர் ஆயிரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் ஏபியில் ஏவோட வேல்யூ -3, -4, பியோட வேல்யூ 7, 2. இதை x1 y1 ஆகவும் x2 y2 ஆகவும் எடுத்துக்கலாம். ஸ்லோப்போட ஃபார்முலா, அதாவது mnோட ஃபார்முலா என்ன அப்படின்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. y2 அப்படின்றது 2 -y1 -4 டிவைடட் பை x2 7 -3 equal to 2 plus 4 divided by 7 plus 3 equal to 6 by 10. 3 2s are 6, 5 2s are 7. ஸோ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3/5. ஓகே பாப்பா, இதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி, பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 7, 2, சியோட வேல்யூ 12, 5. ஓகேங்களா? இது நம்ம எப்போ இது மென்ஷன் பண்ணிடுவோம். இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது x1 y1, இது x2 y2. y2ன்றது என்னது 5. y2 - y1 டிவைடட் பை x2 - x1 3 டிவைடட் பை 5. ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி. ஸோ இட் இஸ் எ கொலினியர். அவ்வளோதான். The next question பாருங்கப்பா, find the equation of a line passing through the point. அப்புறம் ஸ்லோப், அதாவது ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்தா ஈக்குவேஷன் மேக் பண்ணுறதுக்கான ஃபார்முலா y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x - x1. நல்லா கவனிச்சுக்கோங்க. y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x - x1. இதில் வந்து பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா x1 y1, இது வந்து m. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y மைனஸ் y1ன்றது என்னது -4, m -5/7, x மைனஸ் x1ன்றது 3. இது இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 இன்ட்டு y + 4 ஈக்குவல் டு -5 இன்ட்டு x - 3. உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7y 7 4s are 28 equal to -5x 5 5s are 5 3s are 15. எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துரு. ஸோ 5x plus 7y plus 28 minus 15 equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5x plus 7y சப்ட்ராக்ஷன் பண்ணால் என்ன வரும், 8ல் 5 போச்சுன்னா 3, 13 equal to 0. So they asking the required equation. So equation நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு x value, y value and a constant. Okay பாப்பா. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Then find x such that என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கப்பா. f of x squared and f of x whole squared ஒரு கீவேர்டை வச்சு xோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. f of x கொடுத்துட்டாங்க. ஸோ f of x ஸ்கொயர்டுன்னு என்ன பண்ணலாம், x இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணால் x ஸ்கொயர், x இருக்கிற இடத்துல ஸ்கொயர் போட்டுடணும். அவ்வளோதான். அடுத்த செகண்ட் ஒன் f of x த ஹோல் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. f of x த ஹோல் ஸ்கொயர்ட்னா 3 minus 2x த ஹோல் ஸ்கொயர்ட். இது பார்த்தா என்ன ஃபார்முலா இருக்குது, a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 3s are 9 minus 3 2s are 6 6 2s are 12x plus 4x ஸ்கொயர்ட். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் சொல்லிட்டாங்களாப்பா. இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ 3 minus 2x squared equal to 9 minus 12x plus 4x squared. எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், 4x squared minus 12x plus 9 minus 3 plus 2x squared equal to 0. அப்படி வருமா? 4 plus 2 எவ்வளோ, 6x squared minus 12x, 9ல் 3 போச்சுன்னா plus 6 equal to 0. divided by 6 போட்டால் x squared minus 2x plus 1 equal to 0 வருது. ஸோ 1 minus 2, 1 1s are minus minus போட்டால் ஆட் பண்ணால் 2 வந்துருமா. ஸோ என்னோட வேல்யூ x minus 1 then x minus 1. ஸோ x equal to 1, 1. that is the answer. ஓகே பாப்பா. 2 மார்க்ஸு முடிஞ்சது இதோட. சரிங்களா? அடுத்து 5 மார்க்ஸு அடுத்து கன்யூவாக வரும் பாருங்கள். Thank you children.